வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். அம்பீஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீ மகாபைரவ ருத்ராலயம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மஹேந்திரா சிட்டி, சென்னை மஹேந்திரா சிட்டியிலேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த கோயில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக ரம்மியமாக எல்லா சுவாமிகளுக்கும் தனித்தனி சன்னதி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சன்னதி. அந்த சிலையை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக இப்போ இந்த செங்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு புற்று கோயில் இருந்துச்சு. ஸோ இப்போ நாம் உள்ளார பைரவர் வீடு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அந்த சன்னதிக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இங்கே ஒரு பெரிய அழகான அன்னபூரணி சுவாமி இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போகிறப்ப கால பைரவர் காயத்ரி மந்திரம் படிச்சிடலாம். ஓம் கால காலாய வித்மஹே காலதீதாய தீமஹி தன்னோத்கால பைரவர் பிரச்சோதயாத். ஸோ இதுதான் கால பைரவரோட காயத்ரி மந்திரம். நமக்கு பயம் இல்லை ஒரு தன்னம்பிக்கை வேணும்னா, மன அமைதி பெறணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும்னா இதை நம்ம சொல்லிக்கிட்டே டெய்லி இதை நாமளும் சொல்லலாம், குழந்தைங்களுக்கும் சொல்ல வைக்கலாம். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்தை பற்றி நான் கண்டிப்பாக கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம மூலஸ்தானத்தில் இருக்கிறோம். இந்த படி ஏறி போய் நம்ம இப்போ இந்த தோற்றத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. அது சுற்றிலும் பார்த்திங்கன்னா 8 பைரவர்கள் இருக்காங்க. அவங்க யாரான்னா அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர், பீட்சண பைரவர், சம்ஹார பைரவர். ஸோ எல்லா பைரவர்களும் இந்த மெயினான சுவாமியை சுற்றி இருக்கிறாங்க. இந்த பைரவர்கள் 8 திசைகளிலும் ஒவ்வொரு பைரவர் நம்மளுடைய உலக காத்துட்ருக்காங்க. இந்த பைரவர்கள் வேற யாருமே இல்லை, சிவனுடைய நம்முடைய சிவனுடைய அம்சமாக இந்த பைரவர்கள் இந்த உலகத்தை 8 திசையிலையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தீய சக்திகள் கிட்டே இருந்து இதை நம்மளை எல்லா விதத்துலையும் காக்கிறதுக்கு தான் இந்த 8 பைரவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த கோயிலை பார்த்திங்கன்னா இந்த சுவாமி, அதாவது ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமிகள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இங்கே பல சன்னதிகள் இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி தத்தாத்திரேயருக்கு தனியான சன்னதி, குருவுக்கு தனியான சன்னதி, விஷ்ணுவுக்கு தனியான சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுவாமிக்கும் ரொம்ப அழகாக நல்ல தனித்தனி சன்னதிகள் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட தலவிருட்சகம் திருவோடு மரம். அதாவது நம்ம இதை பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ரொம்ப பழமையான சிவன் கோயில்களில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். இங்கே ஒரு காய் கூட இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த திருவோட்டுக்கான காய். அது காஞ்சதுக்கப்புறம் அதை தான் திருவோடாக உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இப்போ நான் நல்லா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்ட ட்ரை பண்ணுறேன். இதுதான் அந்த பெரிய காய். இது இன்னும் நல்லா பெருசாகி காஞ்சதுக்கப்புறம் தான் திருவோடாக இதை பயன்படுத்துவாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் இதை வெளியில் பார்க்க முடியாது. அது மாதிரி இங்கே ஒரு குகை கோயிலும் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டைமில் அது க்ளோஸ்டாக இருந்த தொட்டு எங்களால் உள்ளே போக முடியல. அதே மாதிரி ஸ்வர்ண பைரவர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக ரம்யமாக இருந்தார். அவரை சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளும் அங்கே இருந்தாங்க. செல்வம் செழிப்புக்காக இந்த ஸ்வர்ண பைரவரை நம்ம இதை பூஜித்து நம்ம சுவாமியோட அருளை பெற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சன்னதிக்கும் தனித்தனியான பெருமையாக வரலாறு சிறப்புமிக்கதாகவும் அங்கே இருந்துச்சு. இப்போ இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வர்ண பைரவருடைய மண்டபம் தான். அழகாக அவங்க அது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு, அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம தியானம், இது தியானத்துக்கான லிங்கம். இங்கே இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் உங்கள் ரைட் சைடு வழியாக என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம். இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு நந்தியன் பெருமாளும் இருக்கார். அதுக்கு பின்னாடி கொடிமரம் இருக்குது. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே குரு பிரம்மர், அதாவது நமக்கு நம்ம மனசுலேயே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாஸ்திரா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக, குருவே சர்வலோகானாம். ஸோ தட்சிணாமூர்த்தியோட வடிவம் இங்கே இருக்குது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய சிவலிங்கம், அதாவது சிவனுடைய பாதத்திலேயே நம்ம உட்காந்து
தியானம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஒரு அமைப்பு அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே உட்காந்து நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி சிவனோட அருளை பெற்றுக்கலாம். அது மாதிரி நான் கொடிமரம் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம கிரிவலம் வரும்போது இருக்கிற எல்லா சுவாமிகளும் அங்கே வந்து இருந்துச்சு, சிவனுடைய அம்சங்கள். ஸோ இதுதான் வந்து மூலவர். இங்கே வந்து மற்ற அலங்காரத்துலையும் நான் காமிச்சிருக்கேன். நம்ம கோயிலை முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பசுமடம் ஒன்று ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. நம்ம வந்து பசுக்கு தானங்களும் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி ரொம்ப ரம்யமான சிறு சிறு குன்றுகள் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இயற்கையை ஒற்றி இது வந்து அமைஞ்சிருக்கிற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நான் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற சுவாமியோடைய தரிசனங்கள் பல விதமான அலங்காரத்தையும் இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.